அண்மைச் செய்தி. சமூக வலைதளத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் கடும் கண்டனத்திற்கு ஆளான ஆதவ் அர்ஜுனா டேராடூனில் பேட்டியளித்திருக்கிறார். We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you. Sir, what's your opinion on Madras High Court decision, sir? We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you. Sir, what's your opinion on Madras High Court decision, sir? We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you. விரைவில் உண்மையும் நீதியும் வெளிவரும் என ஆதவ் அர்ஜுனா பேட்டியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இன்றைய தினம் டேராடூன் சென்றிருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் தேசிய சப் ஜூனியர் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடைபெற இருக்கிறது. இந்த டோர்னமெண்டில் பங்கேற்பதாக சென்றிருக்கிறார். அவர்தான் இந்தியாவினுடைய பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய தலைவராகவும் இருக்கிறார். இதனால் அவர் அங்கு சென்றிருக்கக்கூடிய சூழல்ல அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கரூர் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய வழக்கின் பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகள் தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா உண்மையும் நீதியும் விரைவில் வெளிவரும் என்று பதிலை அளித்திருக்கிறார். அவருடைய செயல்பாடு குறிப்பாக அவர் பதிவிட்டு ஒரு பதிவை டெலிட் செய்திருந்தால் சமூக வலைதளங்கள்ல கடும் கண்டனத்துக்குள்ளாக இருந்த சூழலில் அது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்றம் நேற்று தினம் கேள்விகளும் எழுப்பியிருந்தது. இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனா இன்றைய தினம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது தொடர்பான கேள்வி அவருடன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையும் நீதியும் விரைவில் வெளிவரும் என்ற பதிலை தவிர அவர் வேற எதையும் பேசவில்லை. மேலும் தாவேகாவுடைய செயல்பாடுகளில் அவருடைய பிரச்சாரம் இந்த விவகாரங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்குமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கும் இந்த ஒரே பதிலை தெரிவித்துவிட்டு அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். தாவேகாவினுடைய இந்த கரூர் பரப்புரைக்கு பிறகாக அவருடைய செயல்பாடுகள் முழுவதுமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள் என பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டையும் கருத்தையும் தெரிவித்தாலும் கூட நீதிமன்றத்தினுடைய கருத்து தாவேகாவுடைய செயல்பாடுகளுக்கு மற்றும் கேள்வி கேட்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பயணம் செய்த பேருந்தை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த விவகாரம் தேசிய அளவில் கவனம் பெற்று நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஆதவ் அர்ஜுனா அவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் நிலவக்கூடிய சூழலில் இதுபோன்ற ஒரு பேட்டியை அவர் தற்பொழுது கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.